தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுக்கான ஒரு விளக்கம் சொல்லிடுறேன், கேளுங்க. நீங்கள் வாட்டு பொசுக்குன்னு தள்ளி விட்றாதீங்க, என்னடா அவன் திருப்பூரில் சொல்லிகிட்டு இருக்கான்னு. அதாவது தீயினால் சுட்ட புண்ணு வந்துட்டு மருந்தை போட்டு கூட ஆற்றிடலாம். அவனா நாவினால் சுட்ட அந்த மனசால பட்ட அந்த காயத்தை எதை வச்சு ஆற்ற முடியும்? எதையும் வச்சு ஆற்ற முடியாது. எப்படி இது பண்ணாலுமே அடுத்தவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்தவனை வந்துட்டு எந்த ஒரு குறையுமே சொல்லாமல் போயிட்டே இருக்கணும். நம்ம வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போயிடணும். இந்த உலகத்தில் வந்துட்டு வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். இது வந்து திருவள்ளுவர் அந்த திருக்குறளில் சொன்னார். இது அடுத்தது என் மனசில் பட்டதை நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள வந்துட்டு குறை சொல்லாமல் அவனை மேலே ஏற்றி விடலனாலும் பரவாயில்ல, அடுத்தவனை வந்துட்டு குறை சொல்லாதீங்க அப்படின்ட்டு தான் இதை பார்க்குற அத்தனை பேர்த்துக்குமே